you will be here only for 2 days, bro. Yes, bro. So happy, bro. No. ஸோ ஃபர்ஸ்ட் ஒத்துக்கவே மாட்டேன்னா அது எப்படி நான் 90 days இருக்கிறதா தானே பிளானு. 90 days வந்து இன்னொரு நாட்டில் இருக்கலாம், நான் இருக்கேன் அப்படி இப்படி. நானா முடியாதுமா, இந்த மாதிரி சர்ஜரிலாம் பண்ணிட்டா உன் கூட நான் இருக்க முடியாது. நீ என்னை சும்மா பார்த்துக்கிற மாதிரியே இருக்குமே தவிர நீயும் நானும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியே இருக்காது. அதனால நீங்கள் போங்க மேடம், நான் வரேன் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி மேமை வந்து ஆக்சுவலாக அனுப்பிச்சி வைக்கிறேன். ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ அவங்க ஊருக்கு போகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நான் என்னமோ கனவு கண்டிருந்தேன், ஆனால் என் கை வந்து எனக்கு வேறு வழி காட்டிடுச்சு. வேறு வழி இல்லை, எனக்கு சர்ஜரி பண்ணி ஆகணுன்ட்டாங்க. நானும் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாம், ஒரு 2 months அப்புறம் பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆனால் டாக்டர் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணும் தம்பி, ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும் உங்கள் கையை. என்னால் இப்போ இந்த கையை நான் இப்படி தூக்குற மாதிரிலாம் இந்த கையை என்னால் தூக்க முடியாது. தேவையில்லாத அதாவது ஜிம்முக்கு போகிறவங்க சொல்லிக்கிறேன், கரெக்டாக ட்ரெயினர் சொல்கிறத மட்டும் செய்யுங்க, ஈகோ லிஃப்டிங் பண்ணாதீங்க. நானும் செஸ்ட் ப்ரெஸ் பண்ணுறேன்ட்டு பயங்கரமாக 80க்கு மேலே போட்டு பண்ணி அப்படியே விலகிட்டார் ரொட்டேட்டர் கஃபேவும். தூக்கி கொடு, நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் விடணும். அப்படியே 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 இப்போ விடுறா பார்ப்போம். ஸோ ஜிம்முக்கு போகிறவங்க கவனமாக ப்ராப்பர் கைடன்ஸோட ஒர்க் அவுட் பண்ணுங்க. தேவையில்லாமல் என்ன மாதிரி ஈகோ லிஃப்டிங் பண்ணுறேன்னு பண்ணி இப்போ 7 மாசமா ஜிம்முக்கும் போல கையுப்படியாகி நீ ஆப்ரேஷனும் பண்ணி பயங்கர கஷ்டம். ஸோ ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணுங்க, அதான் நல்லது. காலப்போக்கிலே அனுபவங்கள் ஏற்பட அவங்கவுங்களுக்கே புரியும். ஸோ இப்போ விடுங்க, துக்க செய்திலாம் விடுங்க, சந்தோஷ செய்திக்கு வருவோம். ஒரு வழியாக நானும் இவ்வளோ சேர்ந்து நம்ம ஹார்ட்சிக் ஓப்பனிங்க்கு போகிறோம். எனக்கு தெரிஞ்சு மேம் இருக்கப்ப நாங்கள் போகிற ஒன்றா ஃபேமிலியாக 2 பேருமா போகிறது இந்த ஓப்பனிங் தான். ஸோ இதுக்கப்புறம் எல்லாம் நான் தனியாக தான் போகணும். என்ன பண்ணுறது, இனி தனியாக தான் இருக்கணும். இங்க படுத்துற நிமிஷம் என்னால தாங்க முடியலையே.